இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே இறை அருளால் குரு அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. எப்பவுமே கண்ணில் பட்ட கடவுளெல்லாம் விழுந்து விழுந்து கும்பிடக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். உடல் நலம் மனநலம் பெருசாக கெடுதல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்படி நடந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே தான் சமாதானப்படுத்துவீங்க. அடுத்தவங்களாம் வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரம் சமாதானப்படுத்த முடியாது. அப்படி நீங்கள் ஒத்துக்கவும் மாட்டீங்க. ஏன்னா விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசி. செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அதை பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026லேருந்து 2027 வரைக்கும் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவான் தனக்காரகன் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்க போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பெண் தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிடுங்க. கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களை கைவிடாது. நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கையிலன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண் தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வம்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம், சரணடைஞ்சிருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் தான் பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி அப்படின்னாவே பெண்ணினத்தை காக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அன்பாக அந்த குழந்தைகள் விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அன்பாக வளர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் காரணம் பார்த்தீங்கன்னா ராசியில் சந்திரன் வந்து நீச்சமாகறதுனால இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஒரு விதமான பய உணர்வு இருக்கும், ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் குழம்புவாங்க, கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையெல்லாம் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க இந்த விருச்சிக ராசி குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஆட்சி உச்சம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இதை வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய தன்மானத்துக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்மானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு இடைஞ்சலுமே வந்துடக்கூடாது, என்னுடைய கௌரவம் எந்த இடத்துலையும் தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னை யாராவது மதிக்கலை அப்படின்னா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி வந்துடுவாங்க. அவங்கள தூக்கி எறியவும் இவங்க தயங்கவே மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அன்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, அன்பாக நடந்துக்கல அப்படின்னா ஒருவேளை இவங்களை ஒரு உறவு தூக்கி எறிஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுக்கு எதிராக ஒரு உறவை தேர்ந்தெடுத்து அந்த உறவு மேலே பல மடங்கு அன்பு காட்டக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி காலபுருஷர்களுக்கு 8வது ராசி, ஸ்திர ராசி, பெண் ராசி, ஜல ராசியும் ஒரு சீற்றமுள்ள ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை ஒரு மௌனமான ராசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல மௌனமாக தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. நல்ல ஒரு வீரமான ராசி, பார்க்க ரொம்ப அமைதியாக பசு மாதிரி தான் இருப்பாங்க. பாஞ்சாதான் புலி அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி இவங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு அந்த இடத்துல கம்பீரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு விவேகமான ராசியும் இந்த விருச்சிக ராசி தான். ஏன்னா இந்த ராசியில் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்தவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இறுக்கமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரமும் இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும்
பரிமாறி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பேசுறது உங்களுக்கு பிடிக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி அலசி ஆராயக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பல கோணங்களில் ஆராய்வாங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள். இளமையிலேயே பார்த்திங்கன்னா வயதான தோற்றமுடையவங்களாக தான் பெரும்பாலும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் பெரிய கண்களாக தான் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த தாராள குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த விருச்சிகராசி என்பர்கள் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த மன உறுதியோடு என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் சுகபோகமாக வாழணும், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சு திறன் இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி ராசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆணுடைய அந்த கம்பீரம் மனோபாவம் இதெல்லாம் உடையவங்களாக தான் பெரும்பாலும் இந்த விருச்சிகராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய பழக்க வழக்கங்களை அப்படியே கடைபிடிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆடல் பாடல் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, எல்லாத்துலேயும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. தானே இறங்கி அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. மனதில் தோன்ற கருத்தை அப்படியே உடனே தெள்ள தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராக இருந்தாலும் சரி பயம் இல்லாமல் அதே இடத்துல வந்து வெளிப்படையாக பேசிடுவாங்க. தயங்கிக்கிட்டு ஒரு கூச்ச சுபாவம் பட்டுக்கிட்டு அதை வெளியில் எப்படா சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உடனே வந்து அதை சொல்லிடுவாங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு கனவு கண்டாங்கன்னா அந்த கனவு வந்து பலிக்கும். ஏன்னா தீர்க்கதரிசிகள் அப்படின்னு இந்த விருச்சிகராசி அன்பர்களை சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கனவு கண்டாங்கன்னா கண்டிப்பாக பலிக்கும். வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா யதார்த்தமாக அவங்களுக்கு நடக்கும். அந்த யதார்த்தம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை கூட ஒரு இப்படி தான் போகணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் ஜெயிப்பேன், இப்படி தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த திட்டமிடுதல் உங்களுக்கு அருமையாக வரும். திட்டமிட்ட மாதிரியே நடக்கக்கூடியவங்க, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொள்ளக்கூடியவங்க அப்படின்லாம் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்களை சொல்லலாம். ஒரு சிலலாம் திட்டம் போடுவாங்க, பிளான் போடுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பிளான்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் செயல்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் விருச்சிகராசி அப்படி கிடையாது. என்னத்தை திட்டமிடுறாங்களோ அதை அப்படியே செயல்படுத்துவாங்க, அதில் கொடி கட்டி பறப்பாங்க. அந்த அளவுக்கு திறமசாலியான ஒரு ராசி தான் இந்த விருச்சிகராசி. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபிகளோடைய அறிமுகம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த விஐபி லிஸ்ட்டில் இவங்களுடைய பேர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு திறமசாலி நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு ரகசியமாக சொல்லிட்டோன்னா அதை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. வெளிப்படையாக பேச மாட்டாங்க. இருந்தாலும் மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க பேசிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தேல். அதே மாதிரி ஒரு சில இடத்துல வஞ்சம் வச்சு பழிவாங்கக்கூடியவங்களாகவும் ஒரு சில விருச்சிகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்க மத்தியில் பார்க்கும்போது ஒரு சமுதாயத்தை மத்தியில் பார்க்கும்போது இவங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும். சிறியவங்களாக இருந்தால் கூட மற்றவங்களை அந்த ஆளும் திறன் உடையவங்களாக இந்த விருச்சிகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு. இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று நிற்கும்போது அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசியில் அதிர்ஷ்டமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். ஏன்னா குரு பகவான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 2/6/2026 முதல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு 2, 5 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று ஒரு சிறப்பான பலனை தர இருக்கிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாக்கியத்தில் குரு பகவான் வரும்போது குருவோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்த வேற பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்க்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பான பலன் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் 5ஆம் பார்வையால் ராசியும் சமசப்தம பார்வையால் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும்
பார்க்க இருக்கிறதுனால சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், பெரிய விஐபி லிஸ்ட்டில் உங்களுடைய பேரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சகல விதமான காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த காரிய சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேருங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. அதே நேரத்தில் உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்ம ராசியில் ஒரு 42 நாள் வந்து அமர்ந்திருக்கிறார். 1/11/2026 முதல் 25/1/2027 வரை விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று நிற்கும்போது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு 2-5க்கு அதிபதியானவர் குரு பகவான் 9ல் உச்சம் பெற்று நிற்கிறது. பாக்கியம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த உறவு வேணான்னு விட்டு போச்சு, அந்த ஓடி போன உறவுகளாக வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ல் குரு இருக்கும்போது சுய ஜாதகத்தில் பலவீனமான தசாபுத்தி இருந்தாலும் கூட தொழிலில், உத்தியோகத்தில் வெளியூர், வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம், செல்வ செழிப்பு அதிகமாகும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணில் தென்படும். உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அதை நிறைவேற்றுவீங்க. ஜென்மத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சகல விதமான இன்பங்களும் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம குரு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரால் ஏற்பட்ட இன்னல்கள், அவமானங்கள் இது எல்லாமே விலகும். பெற்றோர்களால், உடன் பிறந்தவங்களால், வாழ்க்கை துணையால் ஒரு சில இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த இன்னல்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். கடன் தொல்லை படிப்படியாக குறையும். உங்களுடைய கூர்மையான புத்தி திறனால் எல்லாத்தையுமே சாதிக்க போகிறீங்க. ஒரு புது படைப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மனதிலையும் உள்ளத்திலையும் நேர்மையான சக்தி, நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வரும். இப்படி நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாகும் போது எல்லாத்தையும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரும். தெய்வீக ஆற்றல் அதிகமாகவும் உத்வேகத்தோடு எல்லாத்துலேயும் செயல்படுவீங்க. உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். எந்த விஷயம் தடைபட்டு நினைச்சோ, சுபகாரியம், சுப நிகழ்வு இதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த சுபகாரியம் நடக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையால் ராசியில் பதிய இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும்போது அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்னே நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா உடலும் சரி உள்ளமும் சரி மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு நடக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். பொறுமையாக எதனா வரையிலும் காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே குறையும். அதே மாதிரி குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க. முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. இது எல்லாமே செய்யும்போது இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும்